Welcome back, students. So this is a session which is continued along with the previous one. So last sessionல நம்ம எது வரைக்கும் முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the spermatogenesis, how the spermatogenesis form and what are the steps involved in this. அதுதான் நம்ம வந்து லாஸ்ட் பார்த்திருந்தோம். And we have seen this also. இதுல வந்து நம்ம எப்படி வந்து கமிட் ஆகுது மைட்டோசிஸ்ல இருந்து தென் மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 இந்த ப்ராசஸ் எப்படி முடியுதுன்றது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். And then coming to the next, and we have seen this and how the each and every stage, so ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எந்த மாதிரியான ப்ராசஸ்ல போகுது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். லைக் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ல இருந்து எப்படி 23 டிப்ளாய்டு 23 பேர்ஸ்ல இருந்து ஹாப்ளாய்ட் 23 குரோமோசோம்ஸ்க்கு எந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுதுன்றதையும் நம்ம பார்த்தோம். And in the secondary, spermatozoites undergo second meiotic division to produce 4 haploid spermatids. இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். And here we can see the steps once again in the multiplication stage. So let me explain once again. So 2n conditionல இருக்கு mitoticல spermatogonia, primary oocyteல இருக்கும்போதும் 2n conditionல தான் இருக்கு. Then after meiosis நடக்கும் போதே haploid conditionக்கு வந்துட்டாங்க. Then what happened next? அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the spermatids are transformed into mature spermatozoa by the process called spermiogenesis. So இந்த இடத்துல spermiogenesis என்ற process நடக்குது. அதாவது spermatids at last, you can see the last thing. So in the process அவங்க explain பண்றாங்க. The spermatid at last form into spermatozoa by the process called spermiogenesis. So spermiogenesis மூலமா ஒரு sperm என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, just go to the next step, which is called spermatozoa. ஒரு spermsன்றது form ஆகுது. Sperms are finally released into the cavity of seminiferous tubules by a process called spermiation. So நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து நான் சொல்லியிருந்தேன், there is once the sperm form ஆனதுமே seminiferous tubulesல பாஸ் ஆகும். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, in order to get out from the seminiferous tubules, last vas efferentia vas differentia இருந்து எக்ஸிஸ்ட் ஆகி தென் the external genitalia மூலமா வெளியே எக்ஸிட் ஆகுறது தான் வந்து ஸ்பெர்ம்ஸோட ஒர்க். The whole process of spermatogenesis takes about 64 days. Imagine. So spermatogenesis, ஒரு செல் வந்து ஒரு spermatogenesis கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு it takes almost 64 days ன்னு சொல்லியிருக்காங்க. At any given time, different regions of the seminiferous tubules contain spermatocytes in different stages of development. So ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் வந்து அதோட ஒவ்வொரு ரீஜியன் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் ஒவ்வொரு ரீஜியன் வந்து டெவலப் ஆகுதுன்றது நம்ம சொல்லலாம். The sperm production remains nearly constant at a rate of 200 million sperms per day. Because இதனால தான் நம்ம சொல்றோம், because இது sorry, last the previous diagram we have shown here. Previously நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you can see here, see in this diagram, spermatozoa one cell அப்படின்றது லாஸ்ட் நமக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 4 cells தான் நமக்கு டிவைட் ஆகுது. பட் இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல்ல 1 cell அப்படின்றது லாஸ்ட் நமக்கு 1 தான் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சொல்ல போற டிஃபரன்சியேஷன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, பிகாஸ் அதனால ஒரே ஒரு இந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து காம்பீட் பண்ணும். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் காம்பீட் இன் ஆர்டர் டு ஃபியூஸ் த எக். அதுதான் அதுல இருக்க ஒரு பெரிய காம்படிஷன். ஸோ எந்த எக் வந்து சக்சஸ் ஆகுதோ, எந்த ஸ்பெர்ம் வந்து சக்சஸ் ஆகுதோ, அதாவது அந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி எது அதுகிட்ட போய் ஃபர்டிலைஸ் பண்ண முடியுதோ அந்த ஸ்பெர்ம் தான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஜைகோட்டா ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லைஃப் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லைஃப் ஆரிஜின் வித் த காம்படிஷன். ஒரு லைஃப் அந்த இடத்துல ஆரிஜின் ஆகும் போதே ஒரு காம்படிஷன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. Then yes, you can see here, you can see the diagram. See இந்த டாப்ல நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அந்த ஃப்ளோ சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மட்டோகோனியா,
then a primary spermatocyte, secondary spermatocyte, then spermatid, spermatozoa. So இதே process தான் நம்ம இதுலயே நம்ம பார்க்கிறோம். You can see here. See, this one is the spermatogonia, the first one. It is called as a spermatogonia in the cell. Then இது என்ன பார்த்தீங்கன்னா Sertoli cells. So Sertoli cells தான் வந்து ஒரு develop ஆகிற spermsக்கு nutrition supply பண்றாங்க. And case you can see this primary spermatocyte, and இதெல்லாம் primary spermatocyteல we know that it is in the 2n condition. And in case of secondary spermatocyte, and you can see the visualization the next slide, that is the n condition, you can see here. And then one secondary spermatocyte க்கு அடுத்து தான் வந்து spermatids form ஆகுது. So spermatid அப்படின்றது இட்ஸ் an immature form அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இதுக்கும் டிஃபரன்சியேஷன் ஸ்பெர்மடிட்க்கும் ஸ்பெர்மட்டோசோவுக்கும் பெரிய டிஃபரன்சஸ் கிடையாது. பட் யூ கேன் see the maturation and immaturation சொல்லலாம். ஸ்பெர்மடிடா இருக்கும்போது ஒரு யங் ஒரு immature ஸ்பெர்ம் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஒரு பேபி ஸ்பெர்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பேபி ஆல்ரெடி இது பேபியா தான் இருந்திருக்கு இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா it is totally matured sperm, so which is ready to fuse with the egg. ஒரு egg கூட fuse ஆகிற தகுதி எல்லாமே இந்த spermsக்கு கிடைக்குது. இந்த லாஸ்ட் இருக்கிற இந்த spermsக்கு வந்து கிடைக்குது. And this process, this is the spermatozoa. And then ஹார்மோனல் ரெகுலேஷன். ஸோ உங்களோட புக்ல வந்து சில ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் தட் ஐ ஹாவ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சில ஹார்மோன்ஸ் வந்து மீன் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஹார்மோன்ஸை ரொம்பவே அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் திஸ் ஸ்லைட் ஐ வில் கோ டு எக்ஸ்பிளைன் டு யுவர் புக் ஆல்சோ. யூ கேன் சி ஹியர் ஹார்மோனல் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். எப்படி வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹார்மோனல் ரெகுலேஷனாலே ஒரு ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகுற இடத்துல என்னென்ன ஹார்மோன்ஸ் வருது, அந்த ஹார்மோன் அந்த ஸ்பெர்ம் எப்படி ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் வேற எந்த விதமா வந்து ஒரு மேல் ஹியூமனுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றத நம்ம பார்க்க போறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the hypothalamus releases gonadotropin releasing hormone. So gonadotropin releasing hormone, we call it as a simply GnRH. GnRH நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். இது வந்து ஹைபோதலாமஸ்ல இருந்து gonadotropin releasing hormone secrete ஆகுது. Then GnRH, that is a gonadotropin releasing hormone, stimulates the anterior pituitary to secrete FSH and LH. So once hypothalamusல இருந்து ரிலீஸ் ஆகுற GnRH என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, ஏன்னா ஹைபோதலாமஸ்ல இருந்து பிட்யூட்டரிக்கு போகணும். பிட்யூட்டரியில you know that anterior pituitary and posterior pituitary. ஸோ இது ரெண்டு விதமான பிட்யூட்டரி நம்ம பிரிச்சிருப்போம். அதுல GnRH என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா anterior pituitary ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ எதுக்காக anterior pituitary ஸ்டிமுலேட் பண்ணும் பாத்தீங்கன்னா, பிகாஸ் pituitary is the master gland which secrete the hormones. ஹைபோதலாமஸ்ல இருந்து என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, இட் ரிலீசஸ் ஆர் இட் இன்ஹிபிட் ஆர் இட் ஸோ மேக்ஸிமம் ரிலீசிங் ஹார்மோன் தான் வரும். லைக் தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், கொனோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ் வரும். இல்லைன்னா இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் வரும். ஏதாவது ஒன்று இன்ஹிபிட் பண்ணணும், இல்லைன்னா ரிலீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் அது ரிலீஸ் பண்ணிவிடும். ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த இடத்துல ஹார்மோன் செக்ரீஷன் ஆக போகுதுன்றது அதோட மீன். சம்டைம்ஸ் தைரோட்ரோபின் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அந்த மாதிரி வருதுன்னா, அப்ப ஆல்ரெடி அந்த பிளட் லெவல்ல அந்த ஹார்மோன் அதிகமா இருக்கு. ஸோ ஹைபோதலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அதிகமா இருக்க டைம்ல ஒரு இன்ஹிபிட்டிங் ஹார்மோனை, இன்ஹிபிட்டிங் ஃபேக்டர் அது ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த 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 ஹார்மோனை ரிலீஸ் ஆகுறத ஸ்டாப் பண்றதுக்காக இன்ஹிபிட்டிங் ஃபேக்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதான் அந்த ஹைபோதலாமஸோட ஒர்க். இந்த GnRH அடினோ ஆன்டீரியர் பிட்யூட்டரியில போய் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, they secrete two type of hormone, that is a follicle stimulating hormone and luteinizing hormone. So these two hormones play a major role in male reproductive system at the same time as well as in female reproductive system. So ரெண்டு பேருக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த FSH LH வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து FSH நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, FSH causes Sertoli cells. ஸோ Sertoli cells நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இட்ஸ் அ நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு ஸ்பெர்ம் வளரக்கூடிய ஸ்பெர்ம்க்கு ஃபுட்டை சப்ளை பண்ற நரிஷிங் பண்றவங்க Sertoli cells தான். ஸோ இந்த FSH வந்து Sertoli cells என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ரிலீஸ் androgen binding protein, that is it is otherwise called as a ABP.
ஆண்ட்ரோஜன் பைண்ட் பண்ணக்கூடிய புரோட்டீனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்ஹெச் இந்த ஆன்டி ரிப்பீட்டரி எஃப்எஸ்ஹெச் செக்ரேட் பண்ணும். இந்த எஃப்எஸ்ஹெச் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா சர்டுலைஸ் செல்ஸுக்கு இந்த மாதிரி ஐபிபியை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து எஃப்எஸ்ஹெச்சோட ஒர்க். And coming to the luteinizing hormone stimulates interstitials or Leydig cell. So male reproductive system நம்ம சொல்லும் போது அதிகமா நம்ம ரிப்பீட்டடா வரக்கூடிய செல்ஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா செர்டோலைஸ் செல்ஸ், Leydig செல்ஸ். இது ரெண்டுமே தென் செம்னிஃபரஸ் டியூபிள்ஸ். இந்த மூணு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ LH என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் டு ரிலீஸ் டெஸ்டோஸ்டிரோன். So testosterone is the male hormone which produces which indicates the secondary development of the secondary sexual characters. இப்போ இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஆண்ட்ரோஜன் இது ரெண்டுமே தான் வந்து ஒரு மேல்னஸ்க்கான அந்த கேரக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்ம சொல்லலாம். லைக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மேல் அப்படின்னு ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த பியர்ட் டெவலப்மெண்டா இருக்கலாம், இல்ல முஸ்டாக், தென் அந்த ப்ராட் ஷோல்டர்ஸ், த ஹோர்ஸ் வாய்ஸ், அந்த திக் வாய்ஸ், அந்த மேல் பாடியில இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் வர்றதுக்கான மசில்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான். ஸோ இதே மாதிரிதான் சம்டைம்ஸ் வந்து ஈவன் யூ மே சி த சம் லைக் ஆக்டர்ஸ் கூட நீங்க பாத்துருக்கலாம். அந்த ஆக்டர்ஸ் வந்து சடனா வந்து ஒரு மூவில ரொம்ப லீனா இருந்திருப்பாங்க, அந்த நெக்ஸ்ட் மூவில பாத்தீங்கன்னா ரொம்ப பாடியா வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் தே யூஸ் ஸ்டீராய்ட் ஹார்மோன் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டீராய்ட் ஹார்மோன். ஸோ அது கொடுக்கறதுனால மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இதா இருக்கும். பட் டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா யூஸ் பண்ணவும் கூடாது, பிகாஸ் இட்ஸ் ஸ்டீராய்ட் ஒன். ஸ்டீராய்டு அதிகமா நம்ம பாடியில செக்ரேட் ஆகக்கூடாது. நம்ம பாடியில டெஸ்டோஸ்டிரோன் ரொம்பவே கம்மியா தான் செக்ரேஷன் ஆகும். டெஸ்டோஸ்டிரோன் ஃபீமேலுக்கு இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஃபீமேலுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் சில ஹார்மோன்ஸ் வந்து மேலோட பாடியிலயும் இருக்கும், அவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ மேல பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன், ஸோ இந்த ஹார்மோன் தான் அதிகமா ப்ரிடாமினண்டா இருக்கும். ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் ப்ரொஜெஸ்ட்ரோன், எஸ்ட்ரோஜன், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து ஃபீமேலோட ஹார்மோன்ஸ் அதிகமாவே இருக்கும். தென் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் protein binding of testosterone enhances spermatogenesis. ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் பைண்டிங் இதுதான் ஆக்சுவலா வந்து டெஸ்டோஸ்டிரோன்ல பைண்ட் ஆகுறதுனால ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை என்ஹான்ஸ் பண்ணுது. அதாவது ஸ்பெர்ம்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. I hope you understand. Then high concentration of testosterone is maintained by ABP. ஒரு இந்த டெவலப்மெண்ட் ஆகுற டைம்ல வந்து ஒரு மேல் பாடியில டெஸ்டோஸ்டிரோன் லெவல் ஹை கான்சென்ட்ரேஷன்ல தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹை கான்சென்ட்ரேஷனை மெயின்டைன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன். இதை நான் சிம்பிளா வந்து ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி இதை கொடுத்துருக்கேன். பட் இன் கேஸ் உங்களோட புக்ல நீங்க வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are given like spermatogenesis start at the age of puberty. Of course spermatogenesis spermoட formation எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா பியூபர்ட்டிக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். either it may be ஒரு இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸா இருக்கலாம், இல்ல ஊஜெனிசிஸா இருக்கலாம். ஒரு மேல் பாடிலயோ ஃபீமேல் பாடிலயோ ரெண்டுமே வந்து ஆரிஜின் ஆகுற டைம் பாத்தீங்கன்னா பியூபர்ட்டி டைம்ல தான். ஒன்ஸ் பியூபர்ட்டிக்கு அப்புறமா தான் அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். And it is initiated due to the increase in the level of GnRH. So we have seen that by the hypothalamus. hypothalamus GnRH ரிலீஸ் பண்ணுதுன்றது லாஸ்ட் நம்ம பார்த்தோம். GnRH act on the anti-repituitary gland and stimulate the secretion of two gonadotrophins. So these two gonadotrophins play a major role by secreting follicle stimulating hormone and luteinizing hormone. இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. See the same points they have repeated. அதே தான் அவங்க ரிப்பீட் பண்ணிருக்காங்க. But the Sertoli cells மூலமா தான் ABPன்றது செக்ரேட் ஆகுது by the process of spermiogenesis. And LH cells என்ன பண்ணுதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. Leydig cells stimulate the synthesis of testosterone, which in turn stimulate the process of spermatogenesis. So same thing, once again they have explained the same thing. And coming to the next one, we are going to see about the structure of human spermatozoan. zoan அப்படின்னா இட்ஸ் a singular form. ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். Spermatozoa means that is a plural form. I hope you understand. So the human sperm is a microscopic, it's a flagellated and motile gamete.
So let me show you the diagram. So here you can see the diagram of a sperm. So it is a long one. And flagellator. Flagellator means because flagella எப்படி வந்து ஒரு single ஒரு thread like structure இருக்குமோ, and you can see the single thread like structure in the sperm. ஒரு single spermலயும் ஒரு thread like structures இருக்குன்றத அதுல கொடுத்திருக்காங்க. So let us go to the, and it consists of 3 parts. So one is the you can see here the head is the head region, and this is the middle piece, and this is the இதுல இருந்து இது வரைக்கும் tail region. இதுதான் வந்து நம்ம ஸ்பெர்ம்ஸ்ல சொல்லக்கூடிய 3 parts அப்படி நம்ம சொல்லலாம். Yes. And so it's a microscopic flagellated motile gamete. The whole body of the sperm is developed enveloped by plasma membrane and is composed of head, neck, tail. எப்படி வந்து நம்மளோட ஒரு செல்லையும் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வந்து சர்க்கிள் ஆகி இருக்குமோ அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ்லயும் பிளாஸ்மா மெம்பரேன்ன்றது கண்டிப்பா இருக்கும். And at same time it's composed of head, neck and tail. Neck is otherwise called as a middle piece. So அதான் நம்ம வந்து last pointல நம்ம பார்த்தோம். It is otherwise called as a last piece, middle piece. And the head comprises of 2 parts, namely acrosome and the nucleus. So நம்ம acrosome இதான் வந்து head. Just imagine this is a so tadpole shapeல தான் sperm இருக்கு, and this is the tail region. இதுல இந்த ஹெட் மட்டும் நம்ம வந்து ஜூம் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா just like so இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். And let me differentiate the color. Let me first draw the nucleus. So இதுதான் ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். இந்த ஸ்பெர்மோட நியூக்ளியஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have already show you that நான் அதுக்கு முன்னாடியே லாஸ்ட் லெசன்லயே உங்களுக்கு காட்டியிருந்தேன். சென்டர்ல வந்து the நியூக்ளியஸ்க்கு பிஃபோர் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்குன்னு சொன்னோம். that is called as a acrosome. அதுதான் இந்த acrosome. acrosomeோட ஃபங்க்ஷன் என்னன்றது நம்ம சொன்னோம். it's a lytic enzyme. மெம்பரேன்ஸை லைட்டிக் பண்றதுக்காகவும் அந்த மெம்பரேன்ஸை வந்து ஃபியூஸ் பண்றதுக்காகவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் இந்த acrosome. It is origin from the Golgi apparatus. And acrosome is a small cap like pointed. You can see here acrosome எப்படின்னு பாத்தீங்கன்னா like a small இந்த மாதிரி ஒரு cap like structureல pointedா இருக்கும். Present at the tip of the nucleus and is formed mainly from the Golgi body of the spermatid. So spermatid ஓடதுல இருந்தா இது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். And coming to the next one is that it contains hyaluronidase. அந்த acrosome இருக்கக்கூடிய என்சைம் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that is called hyaluronidase. hyaluronidase. ஏஸ்னு எந்த இடத்துலலாம் ஒரு டேர்ம் முடியுதோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் an enzyme. ஏஸ்னு லைக் புரோட்டியேஸ், லிப்பேஸ், கார்பாக்சிலேஸ், செல்லுலேஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஸ்ன்னு தான் முடியும். ஏஸ்ன்னு வந்தாலே கண்டிப்பாக அது என்சைம் தான். ஸோ இந்த என்சைமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியோலைட்டிக் என்சைம் பாப்புலர்லி நோன் அஸ் ஸ்பெர்ம் லைசின். லைசின் அப்படின்னா அதை லைஸ் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது அது வந்து பிரேக் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த மெம்பரேனை ஒரு மாதிரி வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ பிரேக் பண்றதுனால எப்போ அது பிரேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கு எப்போ ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த எக்கோ கிட்ட போய் ரீச் ஆகுற டைம்ல அது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா பிரேக் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஆக்டிவேட் பண்ணும். அந்த டைம்ல மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். பிகாஸ் வி ஜஸ்ட் சீன் ஹியர் ஒரு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு முன்னாடில இருந்தே let me show it clearly. ஸ்பெர்ம்ஸ் tadpole ஷேப்ல தான் இருக்கும். ஆக்சுவலா டாப் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைக் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் கூடவே தான் எப்போதுமே வந்து இந்த acrosome ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் எல்லா நேரமும் வந்து கூடவே இருந்தாலுமே மற்ற நேரத்துல இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இந்த ஃபியூஸ் பண்ணாது. பட் ஏன் அந்த டைம்ல மட்டும் இது ஃபியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் எக்கு கிட்ட நெருங்கும் போது மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆகும்.
அப்படி ஆக்டிவேட் ஆகுறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அது அதோட அப்ப லைசிஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க ஸ்பெர்ம் லைசின் which help to penetrate the ovum during fertilization. So fertilization நடக்கிறதுக்கு just before fertilization அந்த டைம்ல தான் penetrate பண்ண ஸ்டார்ட் பண்ணும் இந்த என்சைம். And nucleus is flat and oval. ஓவலா இருக்கும், flat structure இருக்கும். The neck is very short. ரொம்ப சின்ன பாக்குறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த அந்த பிக்டோரியல் டயக்ராம்ல நாங்க காட்டும் போது ரொம்ப பெருசா இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் பட் இட் இஸ் ஷார்ட் ஒன்லி அண்ட் இஸ் பிரசன்ட் பிட்வீன் த ஹெட் அண்ட் த மிடில் பீஸ். ஸோ நெக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க பட் எங்க மிடில் பீஸும் கொடுத்துருக்காங்க பட் போத் ஆர் த சேம். மிடில் பீஸ் நம்ம சொல்றது வந்து அந்த நெக்கு அடுத்து இருக்கிறது தான். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம மிடில் பீஸ்னு கூட சொல்லலாம். இட் கண்டெய்ன்ஸ் a proximal centriole. ஸோ சென்ட்ரியோல்ன்றது நம்ம எதுக்காக யூஸ் ஆகும் நம்ம சொன்னோம். ஒன்ஸ் இந்த நியூக்ளியஸ் வந்து எக்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறமா it form into zygote. So zygote வந்து ஒரு சிங்கிள் எக் தான் இருக்கும். சிங்கிள் எக் ஆனதுக்கு அப்புறமா that single egg the zygote undergoes cleavage process நடக்கும்போது செல் டிவிஷன் நடக்கும்போது மைட்டாசிஸ்ல வந்து எப்படி ஒரு செல் டிவிஷன் நடக்கும்போது நமக்கு சென்ட்ரியோல்ஸ் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸா ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி கண்டிப்பா எக்லயே வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். அதோட சென்ட்ரியோல்ஸ் அங்க இருக்கும். பட் ஸ்பெர்ம்ஸ்லயே வந்து இந்த இடத்துல வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்கணும். அந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் you can see here, yes, see here this side, see this is the centriole. so the centriole இருந்தா மட்டும்தான் இந்த சென்ட்ரியோல் யூஸ் பண்ணி பிகாஸ் ஓவம்ல ஒரு சென்ட்ரியோல் இருக்கும், இங்க ஒரு சென்ட்ரியோல் இருக்கு, இந்த ரெண்டு சென்ட்ரியோலும் சேர்ந்துதான் அந்த செல் டிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் இந்த சென்ட்ரியோல் வந்து பாஸ் ஆகலன்னு வச்சு இமேஜின் பண்ணுங்க. இந்த ஹெட் மட்டும் பாஸ் ஆகுது, இந்த ஹெட் மட்டும் இது ஆக்ரோசோம், நம்ம சொன்ன ஆக்ரோசோம், இது வந்து நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த ஆக்ரோசோம் லைஸ் பண்ணி இந்த நியூக்ளியஸ் மட்டும் பாஸ் ஆயிடுது, இந்த சென்ட்ரியோல் பாஸ் ஆக இமேஜின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்கும்போது கிளீவேஜ் நடக்கும்போது ப்ராப்ளம் ஆகும், அந்த பேபி சர்வைவ் ஆகாது. தட்ஸ் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஆக்சுவலா போகாது நார்மலாவே. அண்ட் யூ கேன் see the next is the so it contains a proximal centriole நம்ம சொன்னோம் and towards the nucleus which plays a role in the first division of the zygote. so zygote division நடக்கிறது கண்டிப்பா centriole plays a very important role in human reproduction. And distal centriole gives rise to the axial filament of the sperm. so spermக்கு வந்து filament axial filament கொடுக்கிறதுக்கும் லைக் அந்த tail structureல வந்து கொடுக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு அந்த distal centrioleன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. coming to the next one, the middle piece possesses mitochondria spirally twisted around the axial filament called the mitochondrial spiral or Nebuchadnezzar. so நெபக்கன்ற டேர்ம் அதிகமா வந்து நீட்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து கொஞ்சம் கிளியரா படிங்க, அப்சர்வ் பண்ணி படிங்க. ஒரு டேர்மே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது உங்களுக்கு. ஸோ மிடில் பீஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. பிகாஸ் வி நோ தட் மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுன்றது நம்ம சொல்லியிருக்கோம். மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ இங்க இருக்கிற ஒரு ஸ்பெர்ம், இந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு பிகாஸ் தே ஹேவ் த ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் நவ் வி ஹேவ் சீன் தட் இங்க இருக்கிற இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். you can see the tail egg structure. so tail egg structure மாதிரி வந்திருக்கு. இந்த tail egg structureக்கு கண்டிப்பா வந்து அந்த tail வந்து ஸ்விம் பண்ணணும். ஸ்விம் பண்ணி தான் ஆக்சுவலா வந்து ஒரு ஃபீமேலோட ரிப்ரடக்டிவ் ட்ராக்ல வந்து போக முடியும். அப்படி போகும்போது அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை சப்ளை பண்றவங்க இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். and it is otherwise called as a mitochondrial spiral or Nebuchadnezzar. நெபக்கன்றது அந்த மைட்டோகாண்ட்ரியால இருக்க axial filament தான் நம்ம சொல்றோம். and it produces energy in the form of ATP molecules for the movement of sperms. சொல்லிருக்காங்க. tail is the longest part of the sperm. கண்டிப்பா because head ரொம்ப ஓரளவுக்கு சின்னதா இருக்கும், middle piece ரொம்பவே கம்மியா இருக்கும். and longest part எது அப்படின்னு பாத்தீங்கன்னா sperm தான். and it is a slender and tapering means ரொம்ப ஸ்பீடா பீட் பண்ணும். ஸ்பீடா பீட் பண்றதுனால தான் அது ரொம்ப ஸ்பீடா பீட் பண்ணும்போது தான் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ மூவ்மெண்ட் பண்ணும்போது தான் ஈஸியா வந்து ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்ல இருந்து அதால வந்து எக்க ரீச் பண்ண முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு
ஒரு கேரக்டர். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் a central axial filament or axoneme. முக்கியமானது. ஸோ இந்த டெய்ல் எங்கிருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சோனிம்ன்றது ஒன் ஆஃப் த சைட்டோஸ்கெலிட்டன் and an outer protoplasmic sheath. The next one, the lashing movements of the tail push the sperm forward. நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப ஸ்பீடா பீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can see in the next diagram. ஸோ இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. let me spotlight it. ஸோ இப்படி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. தென் நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஐ மீன் அதோட க்ரோத் தான் க்ரோத் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் யூ கேன் see the zigzag மூவ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் தான் ஆக்சுவலா அது கொடுக்கும். ஸோ இப்படி ஒரு zigzag மூவ்மெண்ட்டா அது வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது முன்னாடி மூவ் ஆகும். ஸோ இங்க இருந்து let me just இப்படி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மூவ் ஆகும் முன்னாடி. ஸோ ஒன்ஸ் அகைன் திரும்ப ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது திரும்பி மூவ் ஆகும். தென் திரும்பி கொடுக்கும்போது திரும்ப மூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஸோ அதே மாதிரி இந்த மூவ்மெண்ட்டை கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல அது டிராவல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அப்படிதான் ஆக்சுவலா அது மூவ் ஆகும். The human male ejaculates like a 200 to 300 million sperms during coitus. That is during mating. எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் மில்லியன் மட்டும் தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஜஸ்ட் இமேஜின் ஒரு 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 ஐ மீன் மேட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது அட் டைம் அந்த ஒரு டைம்ல மட்டுமே வந்து நியர்லி 200ல இருந்து 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வரைக்குமே ரீச் ஆகுது. இந்த 200ல இருந்து 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ்ல இருந்து ஜஸ்ட் இமேஜின் இந்த 200ல இருந்து 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ்ல இருந்து ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் தான் ஃபெர்டிலைஸ் பண்ணுது. ஸோ மீதி இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். ஸோ மீதி இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பெர்ம்ஸ் மட்டும் ஃபீமேலோட எக்ல யூ கேன் see the background of this பிபிடி. இந்த பிபிடிக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ரீப்ரொடக்ஷனோட டயக்ராம் தான் நான் வச்சிருக்கேன். நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்கை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஒண்ணு மட்டும் என்டர் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ஒண்ணு மட்டும் என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே வந்து எக் வந்து தே ப்ரொடியூசஸ் சம் ஷீட். ஒரு ஷீட் மாதிரி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எக் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடும் ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆனதுக்கு அப்புறமா. தென் இட் ரிலீசஸ் சம் கெமிக்கல். ஒரு கால்சியம் ரிலீஸ் பண்ணும். அந்த கால்சியம் வெளியில இருக்க ஸ்பெர்ம்ஸ்க்கு அது ஒரு பாய்சன் மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெர்ம்ஸுமே செத்து போயிடும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஏன்னா பிகாஸ் இன் ஆர்டர் டு பிரிவென்ட் த பாலிஸ்பெர்மி ஒரு எக்ல ஒரு ஸ்பெர்ம் தான் ஆக்சுவலா ஃபெர்டிலைஸ் பண்ணணும். தட் இஸ் த நேச்சுரல் ப்ராசஸ். அதுதான் நடக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து ஒரு ஸ்பெர்ம் உள்ள வந்து என்டர் ஆனது ஒரு எக் உள்ள ஒரே ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு மற்ற ஸ்பெர்ம்ஸை டெஸ்ட்ராய் பண்ணாம போச்சுன்னா வெளியில இருக்க எல்லா ஸ்பெர்ம்ஸுமே என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு எக்ல ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர்லயுமே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு நியூக்ளியஸுமே சேர்ந்து தான் அந்த ஃபீட்டஸ்க்கு 46 குரோமோசோம் நமக்கு கிடைக்குது. பட் நிறைய ஸ்பெர்ம்ஸ் வர வர என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நிறைய ஸ்பெர்ம்ஸ் வர வர அதுலயும் வந்து நியூக்ளியஸ்ன்றது இருக்கு. அதுலயும் 23 குரோமோசோம்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளாஷஸ் வரும். கிளாஷஸ் இன் த சென்ஸ் கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு நார்மல் 46 குரோமோசோம் மெயின்டைன் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டெவலப்பிங் ஃபீட்டஸ் அப்படின்றது இறந்துரும். இதான் வந்து லாஸ்ட் வந்து ரிசல்ட் நமக்கு இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கும். So it is estimated that around 60% of sperms must have normal shape. So அந்த 200ல இருந்து 300 வரைக்கும் நம்ம சொன்னதுல அதுல வந்து 60% வந்து ஒரு நார்மல் ஷேப்ல இருக்கும். அட்லீஸ்ட் நார்மல் ஷேப்ல இருக்கும். பட் வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா 40% must show vigorous motility for normal fertility. அப்போ 200ல இருந்து 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அத்தனை ஸ்பெர்முமே வந்து ஃபர்டைல் பண்றதுக்கான சான்சஸ் கிடையாது. அத்தனை ஸ்பெர்முமே வந்து ஃபர்டைலா இருக்குமான்னு சொல்றதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட கிடையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து 60% ஸ்பெர்ம் தான் நார்மல் ஷேப்ல இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 40% அதுலயே போயிடுது. ஸோ அப்ப அதுலயே வந்து 60% மட்டும் தான் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம்.
அந்த 50-60%ல 40% மட்டும்தான் விகரஸ் மொட்டிலிட்டி இருக்கும். நல்லா வந்து மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய 40% மட்டும்தான் நார்மல் ஃபர்டிலிட்டி ரேட்ல இருக்கும். அதாவது அந்த 40%ல இருக்க ஸ்பெர்ம்ஸ் ஏதாவது ஒண்ணுதான் எக்க போய் ஃபியூஸ் பண்ணுச்சுன்னா ஜைகோட்டா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த திங் தே ஹாவ் செட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் நம்ம இது இதோட நான் முடிக்கிறேன். and we will continue in the next class. and இதோட சேர்த்து அசைன்மெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ just go to the assignments and complete the assignments as soon as possible. நிறைய வந்து சேர்க்காதீங்க அசைன்மெண்ட்ஸை, அப்போ போய் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. Okay students, we will see in the next session. Thank you.